வணக்கம். இது உங்கள் சேனல் கல்வி இலவசம். நான் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்று இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தோட புக் பேக் ஆன்சர் பார்க்க போகிறோம். இதில் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 ஃபுல் புக்காக உங்களுக்கு நான் தரப்போகிறேன். இதில் இந்த பதிவு குறிப்பாக டேர்ம் 1ஓட வீடியோக்கள் மட்டுமே இருக்கும் பாடங்கள். ஸோ வினாக்களை விடைகளோடு கொடுக்கும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த பதிவை முழுமையாக பார்க்கலாம். வரலாறு என்றால் என்ன? சரியான விடையை கண்டுபிடி. பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல். கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக. கூற்று: பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும்போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். காரணம்: குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்தபோது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. கூற்று சரி. கூற்றுக்கான காரணமும் சரி. இரண்டாவது வினா: பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழ்வாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்று தொடர்புடையது எது? அருங்காட்சியகங்கள். விடை: அருங்காட்சியகங்கள். தவறான வாக்கிய இணையை கண்டுபிடி. தவறானது: பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. இதில் சரியானது நாய்கள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு என்பது சரியான விடை. மற்ற தொடர்களில் இருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன என்பது தவறானது. பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன. பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம். கோடிட்ட இடத்தை நிரப்புக. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகைகள். வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ். பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு நாய். கல்வெட்டுகள் தொல்பொருட்கள் ஆதாரங்கள். கல்வெட்டுகள் டேஸ் ஆகும். தொல்பொருள் ஆதாரங்கள் ஆகும். அசோக சக்கரத்தில் டேஸ் ஆரக்கால்கள் உள்ளன. 24. சரியா தவறா? பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகிலுள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன என்பது சரி. பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினர் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. சரி. அசோகர் காலத்தில் புதைத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது. சரி. பொறுத்துக. பாறை வாழ்க்கை முறையை புரிந்து கொள்கிறது. எழுதப்பட்ட பதிவுகள். செப்புத்தகட்டு ஓவியங்கள். அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர். மதசார்புள்ள இலக்கியம் தேவாரம். மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பரிணாமத்தின் வழிமுறை அடிப்படையானது. தான்சானியா டேஸ் கண்டத்தில் உள்ளது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது. கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துக. கூற்று: உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடல் அமைப்பிலும் நேரத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்ட காரணம் தட்பவெப்பநிலை மாற்றமே. கூற்றுக்கு பொருத்தமான காரணம் தரப்பட்டுள்ளது. தவறான இணையை கண்டுபிடி. தவறானது ஹோமோ ஹெபிலிஸ் நிமிர்ந்து நின்ற மனிதன். ஹோமோ எரெக்டஸ் சிந்திக்கும் மனிதன். ஹோமோ சேப்பியன்ஸ் முகத்தின் முன்பக்க நீட்சி குறைந்து காணப்படுகிறது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் கால அடித்தடங்களை டேஸ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் மானுடவியலாளர்கள். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஸ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நாடோடி. பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல். டேஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. கலப்பை. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஸ் என்னும் இடத்தில் காணப்படுகின்றன. பொறிவரை கரிக்கையூர். சரியா தவறா? நாணயங்களை ஆராய்வதற்கு துறை மானுடவியல் ஆகும். தவறு. ஹோமோ எரெக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்து அறிவு இருந்தது. சரி. மனிதர்களின் முதல் அறிவியல் ஆராய்ச்சி சக்கரமாகும். சரி. மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு. தவறு. சிந்துவெளி நாகரிகம். சரியான விடையை தேர்ந்தெடு. சிந்துவெளி நாகரிகம் மக்கள் எந்த உலோகத்தை பற்றி அறிந்திருந்தனர்? செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். சிந்துவெளி நாகரிக
எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலம். ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில் என அழைக்கப்பட காரணம்? பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். கூற்றை காரணத்தை பொறுத்துக. சரியான விடையை தேர்ந்தெடு. ஹரப்பா. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் ஆகும். காரணம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. கூற்றும் காரணமும் சரி. ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. காரணம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. கூற்று சரியானது, ஆனால் அதற்கான காரணம் தவறானது. கூற்று ஹரப்பா மக்கள் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம் கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்து கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. கூற்றும் காரணமும் சரி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோ பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை? வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்படுகின்றன. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்கு பல அடுக்குகளால் இயற்கை கொண்டு பூசப்பட்டன. கீழ்காணும் கூற்றை ஆராய்க. அனைத்தும் சரி. நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை, ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு, தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியுள்ளது. மேலே கூறப்பட்ட கூற்றுகளில் எவை சரியானவை? அனைத்தும் சரி. பொருத்தமானதை வட்டமிடு. காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள், இதில் குதிரைகள் என்பது சரியானது. தவறான இணையை தேர்ந்தெடு. தவறானது. ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறு. அப்போ சரியானது. ஏஎஸ்ஐ ஜான் மார்ஷல் கோட்டை, தானிய களஞ்சியம், லோத்தல், கப்பல் கட்டும் தளம். ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறு. நிரப்புக. டேஸ் மிக பழமையான நாகரிகம். மெசபதோமிய நாகரிகம். இந்தியாவில் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஸ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. அலெக்சாண்டர் கன்னிங்காம். டேஸ் தானியங்கள் சேர்த்து வைக்கப்பட்டன. தானிய களஞ்சியங்களில் மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஸை உருவாக்குகிறார்கள். சமுதாயத்தை. சரியா தவறா? மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓரிடமாகும். சரி. இந்தியாவின் தொல்லியல் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சி நாட்டின் கலாச்சார நினைவுகளை சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொருத்தமானது. சரி. தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. சரி. முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. தவறு. மொஹஞ்சதாரோ இறந்தோர் மேடு. வெண்கலம் உலோக கலவை. கோட்டை மேடான பகுதி. கார்னீலியன் சிவப்பு மணி. தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். சரியான விடையை தேர்ந்தெடு. 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் ஈராக். இவற்றில் எது தமிழக நகரம்? காஞ்சிபுரம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் மதுரை. தமிழர்களின் நீர் மேலாண்மை விளக்குவது கல்லணை, காஞ்சிபுர ஏரிகள். பின்வருவனவற்றுள் இது தொன்மையான நகரம் அல்ல? சென்னை. கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் மதுரை. கூற்று காரணத்தை பொறுத்துக. கூற்று பூம்புகார் நகரத்தில் இருந்த அண்டை நாடுகளுக்கும் ஏற்றுமதி இறக்குமதியும் நடைபெற்றது. காரணம் வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்துக்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்று இருந்தது. கூற்றும் சரி. கூற்றுக்கான காரணமும் சரி. இரண்டாவது அனைத்தும் சரி. திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என்று குறிப்பிடும் நகரம் காஞ்சிபுரம் என்கிறார். இந்தியாவில் 7 புனித தலயங்களுள் ஒன்று என யுவான் சுவாங் குறிப்பிடுவது காஞ்சிபுரம். நகரங்களில் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்தும் சரி. 3. சரியான தொடரை கண்டறிக. குறுக்கே அருகில் உள்ள ஒவ்வொரியிலிருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது என்பது சரியான கூற்று. தவறான தொடரை கண்டறிக. கோவலனும் கண்ணையும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர் என்பது தவறானது. சரியானது இதெல்லாம் பாருங்கள். மெகஸ்தனீஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். யுவான் சாங் தமிழ்நாட்டு நகரமான காஞ்சிபுரத்துக்கு வந்தார். ஈராக் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரியான இணையை கண்டறிக. கூடல் நகர் சரியானது. கோவில் நகரம் காஞ்சிபுரம் என்பது சரியானது. தவறான இணையை கண்டறிக. கீழ்கடல் அகில். இதில் சரியானது வடமலை தங்கம், மேற்கு மலை சந்தனம், தென்கடல் முத்து. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் ராஜசிம்மன் என்ற பல்லவ மன்னன். கோவில் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சி. மாசாத்துவான் என்னும் பெயர் தரும் பொருள் பெருவணிகம். சரியா தவறா? பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. சரி. மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றனர். சரி. பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன. சரி.
போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். சரி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு பெருவெடிப்பு. பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு பெருவெடிப்பு. இரு வான்பொருட்களுக்கும் இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு ஒளியாண்டு. ஒளியாண்டு. 3வது வினா. சூரிய குடும்பத்தின் மையம் சூரியன். கோள் என்ற வார்த்தையின் பொருள் சுற்றி வருபவர். அதிக துணைக்கோள்கள் கொண்ட கோள் வியாழன். நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் சந்திராயன் 1 2008 வருஷம். புவியின் சாய்வு கோணம் 23 டிகிரி. நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாள் மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. சூரிய அண்மை நிகழ்வின் போது பூமி சூரியனுக்கு மிக அருகில் காணப்படும். புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிப்படும் பகுதியை ஒளிப்படாத பகுதியை பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர்வு வட்டம் என்று பெயர். புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம்: சுழல்தல். மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் டிசம்பர் 22. சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் மண்டலம் பால்வெளி மண்டலம். மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் சந்திரன். எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்? சனி. பொருந்தாததை வட்டமிடுக. வெள்ளி சேரீஸ். அயோ 4th one. விண்வீல்கள் 5th one. வானூர்தி. பொறுத்துக. வெப்பமான கோள் வெள்ளி. வளையம் கொண்ட கோள் சனி. செந்நிறக்கோள் செவ்வாய். உருகும் கோள் யுரேனஸ். குளிர்ந்த கோள் நெப்டியூன். கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. இதில் கூற்று 1 கூற்று 2 சரி. முதலில் உள்ள கூற்று: வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது. 2வது, ஜூன் 21ஆம் நாளன்று கடகரேகையில் சூரிய கதிர் செங்குத்தாக விழும். 4வது வினா. கூற்று 1 கூற்று 2. இதில் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அது சரியான கூற்று. புவி நீர்க்கோளம் என்று அழைக்கப்படுகிறது. பெயரிடுக. விண்மீன்களின் தொகுப்பு. விண்மீன் திரள் மண்டலம். சூரிய குடும்பத்தில் அருகிலுள்ள விண்மீன் திரள் மண்டலம் ஆண்ட்ரோமெடா திரள் மண்டலம். பிரகாசமான கோள் வெள்ளி. உயிரினங்களை உள்ளடக்கிய கோள் புவி. 366 நாட்களுடைய ஆண்டு லீப் ஆண்டு. நிலப்பரப்பும் பெருங்கடலும். மிகச்சிறிய பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல். மலாக்கா நீர்ச்சந்தி இணைப்பது பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். உறைந்த கண்டம் ஆஸ்திரேலியா. நிரப்புக. உலகின் மிக பெரிய கண்டம் ஆசியா. இந்தியாவின் கனிம வளம் நிறைந்த பீடபூமி சோட்டா நாக்பூர். பெருங்கடலில் மிகப்பெரியது பசிபிக் பெருங்கடல். டெல்டா டேஸ் நிலத்தோற்றம் 3ஆம் நிலை நிலத்தோற்றம். தீவு கண்டம் என்று அழைக்கப்படுவது ஆஸ்திரேலியா. பொருந்தாததை வட்டமிடுக. இதில் பொருந்தாதது இலங்கை. 2வது மத்திய தரைக்கடல். 3வது பள்ளத்தாக்கு. 4வது வங்காள விரிகுடா. 5வது எவரெஸ்ட். பொறுத்துக. தென் சாண்ட்விச் தென் பெருங்கடல். மில்வாக்கி அட்லாண்டிக் பெருங்கடல். மரியானா அகழி பசிபிக் பெருங்கடல். யுரேஷியன் படுகை ஆர்டிக் பெருங்கடல். ஜாவா அகழி இந்திய பெருங்கடல். கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. இதில் கூற்று 1 3 சரி. 1, சமவெளிகள் ஆறுகளால் தோற்றுவிக்கப்படுகின்றன. 3, பீடபூமிகள் மண் சரிவை கொண்டிருக்கும். அடுத்த வினா. கூற்று 2 கூற்றுகளும் சரியானவை. மலைகள் 2ஆம் நிலை நிலத்தோற்றங்களாகும். கூற்று 2, மிகவும் ஆழமான அகழி மரியானா அகழி. பன்முகத்தன்மை அறிவோம். இதில் இந்தியாவில் 29 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இப்பொழுது 28+8. இந்திய ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. மிக அதிக மழை பொழிவுள்ள மௌசின்ராம் டேஸ் மாநிலத்தில் உள்ளது. மேகாலயா. எந்த மதம் இந்தியாவின் நடைமுறையில் இல்லை? கன்பூசிய மதம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை 22. 8வது அட்டவணை 22 மொழிகள். கேரள மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மோகினியாட்டம் கேரள மாநிலத்தின் செவ்வியல் நடனமாகும். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இந்த நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொல்லை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. B.A. ஸ்மித் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தார். நிரப்புக. ஒரு பகுதியில் டேஸ் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. பொருளாதார. மிகவும் குறைந்த மழைப்பொழிவு உள்ள ஜெய்சால்மர் டேஸ் மாநிலத்தில் உள்ளது. ராஜஸ்தான். தமிழ் செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. பிஹு திருவிழா அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது.
பொறுத்துக. நீக்ரிட்டோக்கள் இந்திய இனம். கடற்கரை பகுதிகள். மீன்பிடித்தல். ஜொராஸ்ட்ரியம் மதம். வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியா. சமத்துவம் பெறுதல். சரியான விடையை தேர்வு செய்க. புவியியல் பாரபட்சத்தின் காரணம் அல்ல. பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடப்படுவது பாலின பாகுபாடு. பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், விளம்பரங்கள். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகம். இந்தியா 2020. இந்தியா 2020. அக்னி சிறகுகள். எழுச்சி தீபங்கள். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1997. விஸ்வநாதன் ஆனந்த் முதல் முறையாக கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு 1998. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு கேரம். அரசியலமைப்பின் பிரிவு 15(1) கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படக்கூடாது என கூறப்படுகிறது. பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. 2021 ஆண்டு கணக்கெடுப்பின் தமிழகத்தில் அதிகமான கல்வி அறிவு பெற்றுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். பாரபட்சம். டேஸாம் ஆண்டு அப்துல் கலாம் பிறந்தார். 1931. இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு வீரரான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை முதலில் பெற்றவர் விஸ்வநாதன் ஆனந்த். சுதந்திர இந்திய முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். 2021 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் தர்மபுரி. பொறுத்துக. பாரபட்சம். பிறரை பற்றி எதிர்மறை மதிப்பீடு. ஒத்த கருத்து உருவாதல். தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. பாகுபாடு. மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது. பிரிவு 14. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். பிரிவு 17. தீண்டாமல் ஒழிப்பு. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.